வணக்கம் அன்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. சிம்ம ராசி, பொதுவாக சிங்க ராசின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கே சிங்கம் எப்படி ராஜாவோ அதுபோல் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களே தான் ராஜா. யாரை பற்றி எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. நாளைக்கு 1 லட்சம் இல்லை 10 லட்சம் இல்லை 10 கோடி ரூபாய் இல்லை 1 கோடி ரூபாய் இல்லை கட்டுற மாதிரி இருந்தால் கூட அதை பற்றி மனசில் போட்டுக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், போ முடியும், நம்ம கடவுள் இருக்கிறார், காப்பாற்றுவார். அந்த தன்னம்பிக்கையில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா அதாவது சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே தன்னம்பிக்கை தான். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு பொழைச்சி காட்டுருவோம், 4 காசு சம்பாதிப்போம், நம்மளோட வாழ்வாதாரம் காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு ரொம்ப போராடக்கூடிய ராசியாக இருந்ததுன்னா சிம்ம ராசி தான். பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். நீங்கள் மற்ற கடவுளை கும்புறீங்களே இல்லையோ, பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க, நிச்சயமாக இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். சரிங்களா? மற்ற ராசிக்காரங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா அது 2வது கடவுள் தான். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அது முதல் கடவுள் சூரிய பகவான். அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான். அதனால் உங்களுக்கு முதல் கடவுள் யாருன்னாவே சூரியன் தான். நீங்கள் சூரியனை வழிபடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படின்னா கன்னி ராசியில உட்காந்துருக்கிறாரு. அது குறிப்பாக புதனோட சேர்க்கையே உட்காந்துருக்கிறாரு. அந்த புதனோட சேர்க்கை அந்த மாதத்தில் வரும்போது இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து பார்த்தா கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர் செய்வார். அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். தைரியஸ்தானம் ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமாக தைரியஸ்தானம் ரொம்ப முக்கியம். தைரியஸ்தானம் என்ன சொல்கிறோம், காசு பணம் கொடுக்குறோமோ இல்லையோ, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு கொடுக்குற தைரியம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்கார்றது நிச்சயமாக 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி எப்படியோ 3ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவும் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு கிடைச்சிரும். நம்மளால முடியும், சாதிச்சு காட்டுவோம், நல்லதை நடக்கும், அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளார விதைச்சிருவார். சரியா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் 18 தேதி வரைக்கும், இந்த அக்டோபர் மாதம் 18 தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா மதுரை மேல இருக்கிற போன மாதிரி இப்போ உங்களோட மைண்டு இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, இது செய்யலாமா அது செய்யலாமா, இல்லை எப்படி பண்ணனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய சிந்திப்பீங்க. ஆனால் செயல்படுத்த முடியல. அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் புதன் பகவான் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 18 தேதி வரைக்குமே உங்களுக்கு பார்த்தோன்னா காசு பணம் நிச்சயமாக உங்களுக்கு கடன்பட்டாவது 4 ரூபாய் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை கையில் 4 காசு இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல தேடியாவது 4 காசு வீட்டில் வச்சிருப்பீங்க, தவிர வெறுங்கையே வீச மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தது 18ஆம் தேதிக்கு மேலே அந்த துலா ராசிக்கு புதன் இருக்கிற வீட்டுக்கே சூரியனும் போய் சேர்ந்துடுறாரு. அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் ஏற்படுது. அப்போ அந்த தைரியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவான் இணையும் போது அப்போ அதுக்கு மேலே நீங்கள் இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது எல்லாம் உங்களுக்கு பார்த்தா அதாவது நிச்சயம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 18 தேதிக்கு மேலே நல்லா இருக்கும். அப்போ 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணனாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் உட்காரும் போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உட்காரும் போது சொந்த தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடின்றது உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு தான் நல்லா இருக்கிறத தவிர உங்கள் நேரம் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அப்போ உங்களுக்கு கட்டான்றது உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ இந்த மாதம் 2 பெயர்ச்சி ஆகிறார். 2 பெயர்ச்சி அப்படின்னா அதாவது பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில், 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது துலா ராசியில். இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். நிறைய பேர்ல சிம்ம ராசிக்காரங்களாம் வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் தவிழ்ச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சொல்லியிருப்பீங்க, அந்த சொல்லு நம்ம செயல்படுத்த முடியாத இருந்திருப்பீங்க.
இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 தேதிக்குள்ளார அந்த வாக்கு நல்லா காப்பாற்றுவீங்க. 18 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் சொந்த தொழில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு பலனை கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான். அந்த புதன் பகவான் தான் நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து 2ஆம் இடத்துல இருந்து தைரியஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு குறிப்பாக துலா ராசிக்கு போயிடுறாரு. அப்படி போயிட்டாருன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார இருந்த அந்த சங்கடங்கள் சலிப்பு ஏதோ மன வருத்தம் படிச்சுட்டு படிப்பு ஏறாமல் படிப்புக்கு உண்டான கட்டான்றது வந்து ஒரு நல்ல மார்க் இல்லாமல் கட்டாப் இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் இல்லாமல் பொதுவாகவே நான் படிக்கிறேங்க என் மைண்டில் உட்காரல அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அப்போ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தா இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா உங்கள் ராசியில தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தரவே மாட்டார். அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் சண்டை சந்தேகம் பிரச்சனை குழப்பம் ஒரு வீட்டில் இருந்து ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை 9ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். அதனால விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி கண்டிப்பாக இந்த 9ஆம் தேதி வரைக்கும் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அது உங்கள் பிரச்சனைக்கோ பிரிவினுக்கோ பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய்காரன் யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து மங்களக்காரன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போ துலா ராசியில் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 27 தேதி வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு. அதில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல ஒரு வாய்தை வாங்கி கொடுக்குற மாதிரி தான் நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செவ்வாய் பகவான் அதுவும் சுகஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து அதாவது குறிப்பாக தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 27 தேதி வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் சப்போர்ட் பண்ணுவார். 27 தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு முழுமையாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி இந்த குடும்ப கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து பார்த்தா உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதிசாரமாகிறார். அதிசாரம் ஆகும்போது 26 நாளைக்கு என்ன பண்றாருன்னா கடகராசிக்கு வர்றாரு. அப்போ உங்க ராசிக்கு 11ஆவது பாவகத்துல இருந்த குரு பகவான் 12ஆவது பாவகத்துக்கு வர்றாரு. அப்ப 12ஆம் இடத்துக்கு வர குரு வந்து கெட்டது தானே பண்ணுவாரு அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் குரு வந்து பார்த்தா உச்சத்துல வந்து உட்கார்றாரு. உச்சமடைஞ்சு 12ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிச்சயமா 17ஆம் தேதிக்கு மேல அதாவது உங்களுடைய இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுக்குறாரு, வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வளர்ச்சி தராரு. ரெண்டாவது வாழ்க்கையில் இந்த போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோட யோகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா குரு அதிசாரம் பார்த்தா உங்க ராசிக்கு சூப்பரா இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் ஆனா உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. நீச்சம்ன்றது செயல் இழக்கிறது, உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். அப்ப 12ஆம் இடமா இருந்தாலும் உச்சத்துல உட்கார்றதுனால சிம்ம ராசிக்கு நல்ல பலம் தான் சேர்க்கிறாரு. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சனி. அந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்கிறதுனால இது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு தான். ஆனா பாதிப்பு இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா இப்ப சனி பகவான் வந்து அதாவது வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். வக்கரம் அடையும் போது செயல் இழந்து உட்காந்துருக்கிறார். அதனால உங்களுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. சரிங்களா? ஏன்னா சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் இந்த மாசம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. 3ஆம் தேதி புதன் மாறுறது ஒரு நல்ல மாற்றத்தை தராரு. 17ஆம் தேதி வந்து குரு அதிசாரம் ஆகிறாரு. 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கரெக்டாக துலா ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியிலிருந்து அதாவது விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இது வந்து பொதுவான பலன் தான். ஆனால் இதை தாண்டி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன்.
உங்கள் ராசிக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது, எது செய்தால் நல்லதுன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும்.